Hello guys, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா BTC and Ethereum weekly close analyze and next update வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு புதுசா இருந்தீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க. நான் போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். Telegram link வந்து descriptionல இருக்கு. அதுலயும் ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய அப்டேட் வந்து Telegramல நான் போட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? வாங்க நாம டாபிக் போலாம். இன்னைக்கு வந்து வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். சளி பிடிச்சிருக்கு. சரிங்களா? அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே வாங்க நம்ம டாபிக் போலாம். ஃபஸ்ட்டு பிடிசி பார்த்தலாம். பிடிசி பார்த்தீங்கன்னா 66,800 கரண்ட்டாக இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு எக்ஸ்சேஞ்ச் வைக்கிறேன். ஓகே இது பைபிட் எக்ஸ்சேஞ்சு. ஓகேவா? ஓகே இதை விட்ருங்க. சரி இப்போ பாருங்கள் பைபிட் எக்ஸ்சேஞ்சில் வச்சுருக்கேன். ஒன் டேயில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன் டேயில் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வீக்லியில் முதல்ல பார்த்துடலாம். வீக்லி பார்த்துடலாம். இந்த வீக்லியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணியிருக்குன்னா சப்போர்ட்டு கீழே தான் வந்து ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகுது. ஓகேவா? பட் வந்து ரீடெஸ்ட் எடுக்கலை. என்னென்னா சப்போர்ட்டு கீழே உடச்சிட்டு வீக்லியில் என்ன பண்ணியிருக்கு கன்சாலிடேட் ஆகுது. பட் வந்து இது பண்ணல, ரீடெஸ்ட் எடுக்க. ரீடெஸ்ட் மீன்ஸ் இப்படி. ஸோ இந்த மாதிரி ரீடெஸ்ட்டு எடுக்கலை. ஓகேவா? அது என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. 66,800 இருக்குது. ஓகேவா? இப்போது வீக்லியில் வந்து என்ன சொன்னேன்னா லாஸ்ட்டு வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் நான், உங்களுக்கு ஃபுல்லாக கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒன்று சொல்லியிருப்பேன். ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். பட் வந்து பிடிசி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேலே போனால் அது புல் ட்ராப்பாக தான் இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மறுபடியும் பைபிட்டில் வைக்கிறேன். இப்போ வீக்கில் வைக்கிறேன். ஸோ ப்ரைஸ் வந்து மேலே போனாலும் அது புல் ட்ராப்பு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. ப்ரைஸ் மேலே போனாலும் அது புல் ட்ராப்பு, நாட் கன்ஃபர்மேஷன். மேலே இதுதான் பாட்டம், இதுதான் வந்து சைக்கிளோட பாட்டம் அப்படின்றது நாட் கன்ஃபார்ம். ஓகேவா? ஏன்னா பாட்டம் இன்னும் முடியல. என்னோடய டெக்னிக்கல் பிரகாரம் பாட்டம் இன்னும் முடியல. சரிங்களா? அதனால் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு இப்போதைக்கு ஒரு புல் ட்ராப்பு, அதாவது லாஸ்ட் வீடியோலே சொல்லிட்டேன், ஒரு புல் ட்ராப்புக்காக மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ அது போகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நமக்கு பம்ப் ஆகும், சரி டம்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேனா? ஓகே ஸோ இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்து இப்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் லைன். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா ப்ரைஸ் வந்து மேலே உடைக்க பார்க்கும். மேலே உடைச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து 74. ஸோ இதையும் வந்து நான் டெலகிராமில் சொல்லிட்டேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து இப்படி உடைச்சிட்டு ப்ரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் போகுதுன்னு வைங்க. ஸோ இது 74. இங்கேருந்து என்ன ரியாக்ஷன் நடக்குது நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது உடைச்சா நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து 74 வைக்கலாம் ஒன் டேயில். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து இது உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து ஏன்னா 12 ஹவரில் வைக்கிறேன். இது 12 ஹவர் டைம் ஃப்ரேமு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரிஜெக்ஷன். இப்போ இங்கே ஒன்று கிட்டத்தட்ட 5 தடவை வந்துருக்குது. இது வந்து பக்கா புல்லி ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்படி வந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து உடைக்கும், மேலே உடைக்கும். இந்த உடைச்சிட்டு ப்ரைஸ் வந்து இந்த அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்க்கணும். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து 74. இந்த 74 வரையும் போகும். ஸோ போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸு இங்கேருந்து ரிவர்ஸ் வருதா இல்லை இங்கே கன்சாலிடேட் ஆகிட்டு மேலே போதா, அதுதான் வந்து கேள்வி. பட் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து இங்கே இது உடைச்சதுன்னா இந்த இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்களா, இதை உடைச்சதுன்னா ப்ரைஸ் வந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு புல்லி ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆனாலே ப்ரைஸ் வந்து மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இப்படி உடைச்சதுன்னா மேலே வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 74 போகும். ஸோ இது புல் ட்ராப்பு. இது சின்னதாக ஒரு புல்லிஷ் மூமெண்டம். ஓகேவா? ஸோ ஒன்று இந்த 74லேருந்து ரிவர்ஸ் கீழே வரலாம்.
இல்லைனா 74 உடச்சிட்டு மேலே போயிட்டு 80, 81, 82 அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து கூட ரிவர்ஸ் வரலாம், அப்படின்னு வரலாம். ஆனால் என்னுடைய கணிப்பு பிரகாரம் வீக்லியில் மார்க்கெட்டு பேரிஷாக தான் இருக்குது. சரியா? ஸோ நல்லா கவனிக்கணும், வீக்லியில் மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள் கேண்டலோட இதை பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிடிசி தான் வச்சுருக்கேன் வீக்லி டைம் ஃப்ரேமு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீக்கு. இங்கே என்ன நடந்திருக்கு? ஹெவி பையிங் நடந்திருக்கு. சரி, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்ன நடந்திருக்கு? ஹெவி பையிங். ஸோ இந்த இடத்துல என்னது? ஹெவி பையிங். ஸோ இந்த இடத்துல விக் இருக்கிற ஏரியாலெலாம் ப்ரெஷர் பையிங் நடந்திருக்கு. ஸோ அப்போது என்னன்னா இங்கே மார்க்கெட்டில் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஈஸியாக வந்து நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல நல்ல பையிங் நடந்திருக்கு, இங்கே பையிங் நடந்திருக்கு, இங்கே பையிங் நடந்திருக்கு அப்படின்றது ஈஸியாக காமிக்கிறாங்க. ஸோ என்னுடைய கணிப்பு இந்த மாதிரி ஈஸியாலாம் காமிக்கக்கூடாது மார்க்கெட்டில். ஸோ இப்படி பார்த்துன்னா ஒரு புல் ட்ராப்பாக தான் மார்க்கெட் போகும், மறுபடியும் வந்து கீழே வரதான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு டைம் ஃப்ரேமில் பார்த்தா கூட ஸ்மால் டைம் ஃப்ரேமில் ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் தான் க்ரியேட் ஆகுது. ஸோ மேலே போகும். ஓகேவா? ஸோ போயிட்டு மேலே போனால் அது புல் ட்ராப்பாக தான் இருக்கும். இப்போதைக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நல்லா தான் போச்சுங்க. மேலே போனால் புல் ட்ராப் தான், ட்ரெண்டு திரும்பலை. சரியா? அதே மாதிரி தான் இதுவும். இது நமக்கு எத்திரியும் அப்படி தான். எத்திரியும் வந்து பிடிசி போகும்போது எத்திரியும் போகும், புல் ட்ராப் ஆகும் எத்திரியும். சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எத்திரியும் ஒன்டேயில் வைக்கிறேன். ஸோ ஒன்டேயில் என்ன ஏரியாவில் இருக்குன்னா இங்கே வந்து சப்போர்ட்ரா, இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு இப்போ வந்து சப்போர்ட்டு கீழே, சப்போர்ட் எந்த ஏரியானா 2140. ஸோ இந்த ஏரியா கீழே இப்போது ப்ரைஸ் இருக்குது, இப்போ வந்து கன்சல்டேட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் சினாரியோ தான். இப்படி கன்சல்டேட் ஆனாலே மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் சினாரியோ. ஓகே, இப்போ நான் அந்த இடத்துல பிடிசியும் நமக்கு ட்ரெண்ட் லைனில் ஒரு புல்லிஷ் காட்டுது, இங்கேயும் வந்து ஒரு புல்லிஷ் காட்டுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது புல்லிஷ் தான், மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகலை. பட்டு மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகலை, புல்லிஷ் தான், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலை, ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகலை. பிகாஸ் வீக்லியில் வந்து பக்கா பேரிஷாக இருக்குது மார்க்கெட்டு. இங்கே தெரியும், இங்கே பாருங்கள் வீக்லியில் இந்த இடத்துல நீங்கள் நினைக்கலாம் இது வந்து சப்போர்ட்டு. ஸோ ட்ரெண்ட் சப்போர்ட்டில் இருக்குது. அது வந்து கிளியராக தெரியுது. அதனால் எனக்கு என்னென்னா புல் ட்ராப் அடிச்சுட்டு கீழே வருவான்னு தான் தோணுது. ஏன்னா இது வந்து ஈஸியாக சப்போர்ட்டிலிருந்து எப்போவுமே மார்க்கெட் வந்து ஃபுல் ரிவர்ஸ் ஆகாது. அதனால் ஒரு புல் ட்ராப் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு தான் மேலே போவோம் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது. சரிங்களா? ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். இதுதான் மார்க்கெட்டோட அனலைஸ். பிடிசி அண்ட் எத்திரியோமோட மார்க்கெட் அனலைஸ் இன்றைக்கி பார்த்துட்டோம். ஃபைனலாக வந்து மார்க்கெட்டு ஒரு சின்ன புல் ட்ராப்புக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இது முன்னாடியே ரெடி ஆகிடுச்சு, பட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரெடி ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டு சின்ன புல் ட்ராப்புக்கு. சரியா? புல் ட்ராப் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எந்த பாயிண்டில் ரிவர்ஸ் எடுக்குதோ அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு கீழே வரும். ஸோ அது வரும்போது நம்ம அப்போ பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த நாலேஜ், இந்த டெக்னிக் அனலைஸ் எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ், இந்த டெக்னிக் அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.